பாப்பா இந்த வருஷம் எவ்வளோ விளைச்சல்றா என் கண்ணே பட்டுரும் பொழுது பைபாஸில் படி 50 ரூபான்னு போட்டால் கூட இன்னைக்கு அப்படியே லம்பலாம் காசு. டே பாரதேசி நாய முதிய மாரி எம்மா நேரம் தூங்கி எழுந்துச்சு வர நாய. 2 கை நீ பிடிக்கிட்டு 3வது கை நீ வந்துட்டாங்க. வாடா சட்டு சீக்கிரம் நான் அவங்கள அப்படியே பிடுங்கினாதான்றா. டே நேற்று தான் மழை வந்துச்சு, இன்னைக்கு பிடுங்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. பதன்னு பிடிங்கி போட்டாங்கடா. வாடா பின்ன காய்ச்சி என்ன சும்மா வந்துருமா? விவசாயம் என்ன சும்மா தானே? வாடா டேய் நீ மாட்டுக்கும் பொம்பளைங்க வாயே பார்த்துன்னு பேனு உட்காந்து கிடக்காத. அவளுங்களையும் வேலை செய்ய விடாம நீயும் வேலை செய்யாம பேனு உட்காந்து கிடக்காத. புரியுதா? நீதான் வேலையை செய்ய விட மாட்டியாமே, அதனாலே நம்ம கைனி கட்டிக்கு எவ்வளோ வரமாட்டாளுங்க. நானே கெஞ்சி கதிரி 2-3 பீஸை கூட்டின்னு வந்துக்கிறேன். டே நல்லா கண்காணிச்சுனேறா. ஒன்னு அவங்க வாயை பாரு இல்லைன்னா மடியை பாரு. வாயிலையும் போடுவாளுங்க மடியிலையும் நோட்டுவாளுங்க. கூடா ஓனா பல்லே தேகலியா பாரதேசி நாய. நீ யாரு புதுசா ஆளு வந்துக்கிட்ட? ஏன் கேக்குற? என்ன ஆளு மாட்டா குரல காணோம். நீதான் வந்துக்கிறியா? சரி ஆதார் கார்டு பேன் கார்டு கொடு. எதுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு? மலாடு புடுங்க வந்துக்கிற உன்ன சும்மா விட்டுருவாங்களா? இது போய் ஆதார் கார்டு கேட்பாங்க. ஆமா புதுசா கொண்டு வந்துக்கிறாரு மோடி. அனில் கம்பெனி இதுல ஆதார் கார்டு கேட்டுங்கிறாரு. அனில் நம்பர் கம்பெனியா? அங்க மட்டும் பேன் கார்டு எடுத்து கொடுக்குறீங்க, ஆதார் கார்டு கொடுக்குறீங்க. நாட்டுக்கே விவசாயி சோறு போற எங்களுக்கு தான் தர மாட்டீங்களா? அதெல்லாம் இதெல்லாம் கேட்க கூடாது. அப்படி வெளியே போனி நீ வேலைக்கு வேணா ஒண்ணு வேணா நீ மாட்டு உள்ள வச்சு போயிட்ட மலாட்டி புடிங்க வாயில வயிற்றுல வச்சு போட்டா யாரு பதில் சொல்லுவாங்க? அது மாதிரி ஆளு இருந்தா கூட போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து சைன் வாங்கினோம் போ. நீ பேசுறது ஒண்ணு தெரியல நீ. ஆமா நாங்க வாரம் போல எதுவும் நிச்சயம் வேற வாயில வச்சிரோம். நாங்க செய்யத்தான் செய்வோம். ஏமா உங்க இஷ்டத்துல நான் செய்ய மாட்டேன். என்னடா ஆமா இவ என்னமா ஒரு ரவுண்ட் தான் கடுவு பெருசுக்குற என்ன பொரியா பாருமா இவ. டேய் நீ இருக்கிறன்னு சொன்னா கைனி பக்கம் எவ்வளவு வர மாட்டாடா. நானே தேத்திக்கிட்டு எவ்வளவு ஒருத்தி கூட்டு வந்துக்கிறேன். உட்றா ரெண்டு செடி உள்ள விட்டுனாமா அசிங்கமா கேப்பனாயே பாத்துனாங்கிறேன். பாத்துனே இருப்பா அப்படியே. ஏக்கா நான் எல்லாத்தையும் கேப்பனாங்க. விருப்பம் வந்தா வேலைக்கு வாயிலாட்ட வெளியே போனி. ஆதார் கார்டு இருக்கா இல்லையா? ஆதார் கார்டு இல்லன்னா வெளியே போ. வேலைக்கு போனா ஏக்கா வெயில் அதிகமா அடிக்குது இல்ல, கொஞ்சம் மூளை குழம்பு மாதிரி ஆயிடுவாங்க. அவன் நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. நான் மரியாதை பேசுவேன் அப்புறம் நானு. சரி உடுக்காயாக்கா நீ பெரிக்காயாக்கா கிருஷ்ண பையா கூட்டு வந்தியா? யார கூட்டு வந்தா உனக்கு நீ அதான் கேட்டு கிடக்குற. எத்தனை பேர் வந்தீங்க பதில் சொல்லு. எத்தனை பேர் வந்தீங்க? நாங்க 4-5 பேர் வந்துக்கிறோம். கூட எல்லாரும் ஆதார் கார்டு கொடு. இதுல ஆதார் கார்டு நீ கேட்க கூடாது. ஏமா இது வேலைக்கு ஆகாது. அடி ஒரு கல்லு நடு மண்டை உடைச்சற. நீ இப்போ உன் மண்டை தான் உடைக்க போறேன். நாயே கூடுமல சொல்லிருக்கேன் ஆதார் கார்டுலாம் எடுத்துட்டு வா சொல்லி. எல்லாத்தையும் சொல்றதுக்கு ஒரு பேரு சபீஸ் மீட்டர் இவரு. இவர்ட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் கூட்டி வராங்க இவரு. கதை இருக்குது கதை. ஏக்கா நீ புடிங்க போடுக்கா எச்சி பைத்திக்கற. இது பாரு மரியாதை மூட்டு போடா. வா அவங்கள நம்ப முடியாதுமா. பக்கா திருப்பி விடுங்களா? எல்லாம் போலீஸ் போட்டோ வச்சிருப்பாங்க. எப்படி விடுங்களா? நீ அரைப்படி காப்படி எதுமே போட்டு ஐஸ் வாங்கி துண்டுறது என்ன தெரியாது நினைச்சேனாயா? போடா குடுக்கறங்க. ஏன் எங்க குடுக்கற கேக்குற? பீடி கிடி வாங்கி குடிக்கலாம்னா? ஏன் சின்ன பையா அந்த பழக்கம் கூட இருக்குதா சாமியா? டேய் சொல்லிட்டு போடா. நீ சீக்கிரமா இஷ்டு போடு. ஆளுங்க வரத்துக்குள்ள கைனிகர் வரத்துக்குள்ள ஆடு பையனை ஓட்டினா சொல்லிக்கிறேன். ஓட்டி துண்ணாச்சி ஓட்டி முடியலாம் சீக்கிரம். பட்டு வெட்டு. சரி சரி சரி. யார்கிட்ட பேசுங்கடா? எங்க புருஷன்கிட்ட. புருஷன்கிட்டயா? நீ ஒரு ஆள் தான் சொன்னா உன் புருஷன்ற? நானே என் புருஷன் தான் வருவோம். இன்னும் வேற யார் வந்துக்கிறீங்க? யாரெல்லாம் வந்துக்கிறீங்க? அது சரி கேட்க ஆள் எல்லாம் எல்லாரும் கூட்டு வந்துருவ போல. நீ எங்க பிள்ளைகளையும் வச்சுக்கிறியா? எங்க மேல கை வைக்கிற? ஆடு ஓட்டி வரத்தனா மாடு ஓட்டி வரத்தனா புருஷனை கூட்டு வரத்தனா ஒரு ஆள் தாண்டி கணக்கு குத்திங்க காலைல. அதுக்கோசரம் எல்லாத்தையும் வாரி முள்ளன்னு பாக்குறீங்க. பாக்குறாங்க. ஆட்டுக்கு தலை வெட்ட வந்து ஆட்டுக்கு தலை வெட்டதுனா உன் வீட்டு இடத்துல போய் வெட்டு. உன்னை மலாட்ட போடுங்க தான் பர்மிஷன் கொடுப்பாங்க. ஆடு வெட்டுறதுக்கு தலை வெட்டுறதுக்கு மாடு எடுத்துக்கலாம் ஒண்ணு கூடுவாங்க. உன்னை மொத்த வெட்டி மசாலா ஓட்டி வரேன். என்ன அதுதான் அறிவு இல்ல உனக்கு. எங்க போச்சு அறிவு? கேட்டு இருந்தா பர்மிஷன் கேட்டு இருந்தா வெட்டுறோம். பரமசன் இருக்கு. பரமசன் யாரு? பரமசிவா. பர்மிஷன் கேட்டு வெட்டணும். பெரிய இங்கிலீஷ் என்ன? ஓ யாரு இது? யாருக்கு ஆட்டுக்குடி தாழ வெட்டுற ஆழத்துக்கு தேட வேண்டும். உங்களை வெட்டி போடணும் ஃபர்ஸ்ட். என்ன என்ன எடுத்துக்கிட்டு வச்சுக்கிறேன் மலாட்டு கிளாட்ட போய் வாங்க போ. மலாட்டு பிடிங்க வரத்த விட்டு மழை வேலை பார்த்துக்கிறாங்க. ஐயா பண்ணு
என்னடா பண்ணி வச்சுக்கிற புருஷனும் மாட்டாட்டியா? ஆடா 5 ஸ்டார் ரோட்ல சட்னி அரைக்கிற மாதிரி அரைக்கலாம் இருக்குமா? பாதி உருத்து விழுங்கள வாயில வயிற்றுல போட்டு அமுக்குறாளுங்க. கறக்கு முறை எம்மா மாட்டி மாட்டாளுங்க பத்தியா விழுங்க. ஏன்டா ஓய் ஐயா கம்மனே, இந்த கழனில கலக்கா போட்டதுல இருந்து களை பறிச்சுல இருந்து தண்ணி விட்டதுல இருந்து இவங்க தாண்டா நிறைய பாத்துக்கிறாங்க. இவங்க துண்ண மிச்சம் தாண்டா நம்ம துண்ணணும். என்னடா எல்லாம் பாக்குறாளுங்களா? சம்பளம் மட்டும் வாங்கிட்டு போறாளுங்க. அணக்கூட அணுக்கடி மல்லாட்டை எடுத்துக்கிட்டு போறாளுங்க. அப்ப மட்டும் இல்லையா அவளுங்களுக்கு? ஏன்டா இந்த மாதிரி கூட்டு வந்து வச்சு சித்திரவதை பண்றாங்களா? இதுக்கப்புறம் ஒரு மல்லாட்டை வாய்க்கு போச்சுன்னு வச்சுக்க, வாயை கட்ட மாட்டேன், மொத்தமா சேர்த்து கட்டிடுவேன். ஆறு வேலையை பாரு. இங்க போய் என்ன கேப் வரணும் தானே? ஏய் ஏச்சி நிமிரு நிமிரு. என்ன 2 பேரும் போராச்சின்னு உட்காந்துருக்கீங்க? எதனா இப்ப வேலைக்கு வந்த மாதிரி இருக்கிறீங்க, பிக்னிக் வந்த மாதிரி இருக்கிறீங்க. எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படி சேர்த்து. இப்ப ஓ ஐயா என்னையா இருந்தாலும் காதும் கேட்கல கருவம் தெரியல, இவனை எதுக்குடா கூட்டு வந்தீங்க? ஓ ஏஞ்சி போய் வெளியே போய் டேய் காது கேட்காதவன் கண்ணு தெரியாதவெல்லாம் கூட்டு வந்து விட்டு என்னத்தான் கர்மதரை எடுக்கிறியா நீ தெரியல. ஆமா, விவசாயம் பண்ணோம், கலக்கா புடுங்கணும், வாங்கினா ஊர்ல இருந்து 10 பேர் வராங்க. உனக்கு வரவங்களும் இந்த மாதிரி திட்டிக்கினே இரு. நீ என்னடா வாயில போட்டுக்கலாம் பார்த்தேன் நானு. பயங்கரமான ஆளு, நம்மளு மாதிரி இருக்கிற ஒரு ஆளு பாக்கிறதுக்கு. எல்லாம் பார்த்தாச்சு. ஏச்சே ஏந்திரு நான் எங்கிருந்து விட மாட்டேன் விடுங்கள. சாதாரண நாள் ஆகுதுல்ல பின் இல்லையா? உங்கள்கிட்ட சொன்னாலுங்க. ஆமாம்மா பொண்ணுருக்கா பொண்ணிட்டு அடுத்த இறங்க போக நீ வேலைக்கு போவேன். உன் பிள்ளை எங்கிறான்? நீ அதெல்லாம் கேட்குறேன். சும்மா கேட்டுக்கலாம் தான். அந்த கதைலாம் எனக்கு தேவை. மல்லாட்டு சொன்ன வேண்டாம், அதெல்லாம் விட்டு போ. புருஷன் என்ன நடக்குது ஏது நடக்குது எதனா இங்க பாரு ரியாக்ஷன் இருக்கிறா பாருங்க பாரு. என்னையா பண்ற? மல்லாட்டை ஆஞ்சிங்கிறேன். மல்லாட்டை ஆஞ்சிக்கிற தூக்கி இப்படியே வச்சு நிற்கிறேன். நான் ஒலிம்பிக் போற மாதிரி வச்சு ஆயி டப்பு டப்புன்னு. சின்ன பையா சண்டை போடாதடா, ஏன்டா இப்படி பண்ற? சண்டை போடுறாங்க சண்டை. ஏழை கேவி எல்லாம் கூட்டு வந்துட்டு எந்த இப்படி பண்ணல தெரியல. நீ ஆஞ்ச மணி நேரம் ஏமாத்துறதாஞ்சா? 10 காய்க்கு ஆஞ்சிக்கிறமா எங்க சாமியா? அடோ அப்பா ஏமா இது கூழுல போட்டு கொடுக்குறேன் குச்சிடுறான். இதுதான் அவங்கள திட்டியே, நான் அதெல்லாம் உன்னை திட்ட வேண்டியது. கூழுல போட்டு தரணுமா? அம்மா ஜோக்கம் கேக்குதா உனக்கு? இருபா எத்தனை வரேன். கேவி அறிவில்ல உனக்கு? குடிக்கிற கூழ் வந்து எச்ச தூக்குற. இப்ப நான் இது எச்ச எங்க அஞ்சுதே எம்மா காய் குடுத்துறா அப்புறம் உங்க அம்மா உட்காரு. உட்காந்து ஊரு கதை பேசுறது மலாட்டை வாத்தி போறாளுங்கிற பத்தி அவளுங்க. ஆமா கள்ளக்காய் குடுத்துக்கிறா பாரு. இது வயிற்றுக்கு முன்னாடிதான் இவ்வளவு கள்ளக்கா. துண்ணதுல எவ்வளவு இருக்கும் பாரு. சத்தம் தரலாம் பேசுன அப்படித்தான் பேசுவோம். ரூல்ஸ் எல்லாம் போட்டு பேசிக்காண்டியா? என்ன பண்ணுவேன்றப்ப என்ன பண்ணுவ? உன் வேலையை வேணா நீ வேணா நான் வந்து கூப்பிட்டு பாரு. அப்ப சொல்றேன் ஹீரோங்க கதையா. எதுக்கு நான் கூட போறேன்? எங்க வேலையை முடிஞ்சு போச்சு எங்களுக்கு. நீ வந்து கூப்பிட மாட்டியா? நானும் வந்து கூட்டேன். நானும் வந்து கூட்டேன். பார்த்தவனும் கூப்பிடா பாரு. எங்களுக்கு வேலை ஆனா கூட வேலை முடிஞ்சோன்னா அடிச்சு தோத்துவோம். என்னப்பா இது காலகாலமா நடக்கத்தான் என் கூட்டுல எல்லா ரூட்ல நடக்கத்தான். கிளம்பி ஆளு பாத்தியா நல்லா அக்கல் மொழி மாதிரி இருந்துன்னு வந்து எதிராடா இங்க வந்து நல்ல கதையா இருந்தா சொல்லு, நானே படம் எடுக்கிறேன். போ பத்தினி சாமியே பழிக்கிறது இல்ல. நீ என்ன தம்மோட்டு தவக்கல மாதிரி இருந்து கொஞ்சம் ஆபம் பழிக்க போகுது. கிளம்பி போடி, எங்களுக்கு தெரியல. ஏமா என்னடா என்ன இவ்வளவு மலா டெல்லி குடுக்குறா? அது கூட குடுக்கலன்னாடா, ஒரு சட்னி அரைக்கிற அளவு கூட குடுக்க தேவையாடா? சித்தரா பண்ணி அனுப்பி விடு. ஊர்ல வேலை செய்யலாம் கரெக்டா காசு கொடுத்து அனுப்புறானுங்க. தின்னு உக்காண்டு நீ வாயில கலக்கசத்தை தெட்டுப்படுதா சாமிய? நல்லா தெட்டுப்படும். தின்னு உக்காண்டு முறுக்கணும். லைட்டா வெங்காயம் அண்டி பண்ண வச்சுக்கா மாரியத்தை கோயில் ஊத்தின மாதிரி குடிச்சிட்டு வேலையை பாரு. நாயே நமக்கு தெரியாது. நீ